எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையேத்து. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். அன்று அவ்வை முதற்கொண்டு வடலூர் வள்ளல் பெருமான் வரைக்கும் எல்லா சித்தர்களுமே இந்த மனித பிறப்பும் இந்த மனித தேகமும் ரொம்ப ரொம்ப கிடைத்தற்கு அரிது அப்படின்றாங்க. அவ்வை என்ன சொல்கிறாங்கன்னா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்றாங்க. திருமூலர் என்ன சொல்கிறாரு, பல்லாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்த ராஜயோகி, அவர் என்ன சொல்கிறாரு, உள்ளம் பெரும் கோயில் ஊன் உடம்பு ஆலயம் அப்படின்றார். உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உரு பொருள் கண்டேன், உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேன் என்றார். வடலூர் வள்ளல் பெருமானார் என்ன சொல்கிறாரு, இந்த மனித பிறப்பு இந்த மனித ஜென்மம் லேசிலை கிடைப்பதல்ல, எனவே இந்த மனித தேகத்தை ஜாக்கிரதையாக பார்த்துக்கங்க அப்படின்றார். வடலூர் வள்ளல் பெருமான் தன்னுடைய சீடர்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எழுதின லெட்டரில் கடிதத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த தேகத்தை பொன் போல பார்த்து கொள்ளுங்கள், இந்த தேகம் இந்த மனித பிறப்பு தப்பினால் மீண்டும் கிடைப்பது அரிது அப்படின்றார். இது லேசில் கிடைக்காது, ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம் அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நம்ம ஒரு பயிற்சியை வடிவமைத்திருக்கிறோம். அந்த பயிற்சிக்கு பேர் பார்த்திங்கன்னா பஞ்ச சுத்தி கிரியா. பஞ்ச என்றால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் 5, சுத்தி என்பது அதை அதில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை நீக்குதல், கிரியைன்றது அதோடைய செயல்கள். பஞ்ச சுத்தி கிரியா அப்படின்ற ஒரு பயிற்சி வச்சுருக்கிறோம். இந்த உடம்பு என்னென்னா, இந்த உடம்பை பற்றி நிறைய பேருக்கு நமக்கு ஒரு அறிவு இல்லை, இந்த உடலை பற்றி கவனித்தல் இல்லை, இந்த உடம்புனா என்னான்னு தெரியல. நம்ம என்ன பண்ணுறோம், காலைல எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், பொழுதுபோக்கு செய்கிறோம், இனப்பெருக்கம் செய்கிறோம், குழந்தைகளை பெற்றுக்கிறோம், கடமைகள் அப்படின்னு நம்ம ஒரு என்ன ஐட்டம்னா ஒரு ஜடத்தன்மை ஐட்டம், ஒரு இயந்திரம். எப்படின்னா ஒரு சுவிட்சை போட்டிங்கன்னா ஒரு மிஷின், அரிசியை போட்டிங்கன்னா மிஷின் அரைச்சிக்கிட்டே இருக்கும். கிரைண்டர் எப்படி ஒரு இயந்திரத்தனம் ஆயிடுச்சு. அதற்குன்னு ஒரு உணர்வோ அதற்குன்னு ஒரு சென்சிட்டிவோ அறிவோ அப்படிலாம் அது கிடையாது, அது ஒரு ஜடப்பொருள். இப்போ மனிதனும் என்ன ஆகிட்டு இருக்கா, இன்றைய வாழ்க்கைக்குடைய சூழ்நிலையில் ரொம்ப ஜடத்தன்மை ஆகிட்டோம். பக்கத்தில் என்ன நடக்குதுன்ற கூட தெரியல, பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதன் என்ன சிந்திக்கிறான்ற இடத்துல கூட நம்ம இல்லை. ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவி ஒரு குழந்தைகளுக்குள்ளே கூட ஒரு உறவுகள் குறைஞ்சிக்கிட்டு எப்போ பாரு ஃபோனில் டிவியில் ரொம்ப நம்ம இயந்திரத்தனமாக ஜடத்தனமாக போயிட்டுருக்குறோம். இதனால தான் நிறைய நோய்கள், நிறைய பிரச்சனைகள், நிம்மதி இல்லை, உடம்பில் 1000 பிரச்சனைகள், வாழ்க்கையிலையும் ஒரு விருப்பம் இல்லை, இன்பமாகவே யாரும் இல்லை சொல்லப்போனால். ஏதோ ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மனிதனை கூப்பிட்டு நீ ஆனந்தமாக இருக்கிறியாப்பா எப்படி இருக்கேன்னு கேட்டால் அந்த கேள்வியே அவங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. அடுத்து அவங்களை கூப்பிட்டு நீ எதை நோக்கிப்பா போயிட்டுருக்கிற, என்ன செஞ்சுருக்கேன்னு கேட்டால் அந்த கேள்வியும் புதுசாக இருக்குது. எங்கே போகிறோன்னு தெரியல, என்ன செய்கிறோம்னு தெரியாத அளவுக்கு இன்றைய சூழ்நிலை நம்மளை மாற்றி அமைச்சிருச்சு. எல்லாருக்கும் இப்படி வாழணும்னு விருப்பமே கிடையாது. யாருக்கும் இப்படி வாழணும்னு விருப்பம் கிடையாது. உலகத்தில் பிறந்த ஒரு ஜீவனும், மனிதன் மட்டும் கிடையாது, எல்லா ஜீவனும், ஒரு புல், ஒரு புழு, செடி கொடி மரம், ஒரு விலங்கு, எல்லாமே பார்த்திங்கன்னா மனிதன் முதற்கொண்டு ஒரு ஜீவனும் ஒரு உயிரும் இந்த உலகத்தில் இன்பமாக வாழணும்னு தான் அது விரும்புது. இப்போ ஒரு உயிரை நீங்கள் போய் கொல்ல போகும்போது அதுக்கு ஒரு துன்பம் கொடுக்கும்போது அது தன்னை காப்பாற்றிக்க ஓடுது. காரணம் என்னென்னா, எந்த ஒரு உயிருக்கும் துன்பத்தை விரும்பலை, துன்பத்தை நீக்கி இன்பமாக வாழணும்னு தான் அது நினைக்கிது. அப்போ எல்லாரோட இயல்பும் இன்பமாக வாழணும்னு தான். ஆனால் நம்ம இன்பமாகவும் பேரின்பத்தையும் ஆனந்தத்தையும் நோக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமானா இல்லை. நான் சொல்லப்போனால் யோகியா ஞானியாக மாறதெல்லாம் ஒரு அடுத்த கட்டம். ஒரு சராசரி மனிதத்தன்மையில் நம்ம இருக்கிறோமா, மனிதன் அப்புறம்தான் புனிதன், அப்புறம்தான் தெய்வமாக மாறுறது. இந்த மனிதத்தன்மையில் ஒரு நோயற்ற வாழ்க்கையில் வாழ்கிறோமானா இன்றைக்கி அதை பற்றி கூட அறிவு இல்லை. நம்ம யார், ஏன்னா இந்த உடம்பு பாருங்கள், நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இந்த உடம்பு இயற்கையை விட்டு ரொம்ப ரொம்ப பிரிச்சிட்டோம். நல்லா கவனிச்சுங்க, இந்த உடம்பும் இந்த கேலக்ஸி இருக்கு இல்லைங்களா, இந்த உடம்பும் இந்த அண்டமும் பிண்டமும் 2 ஒன்று. இந்த அண்டம், இந்த பிரபஞ்சம், இந்த பூமி, செடி கொடி மரம், உயிர்கள்
எதால் உருவாக்கப்பட்டதுன்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று என்று சொல்லக்கூடிய 5 பௌதீக பூத பொருட்களால் உருவாக்கப்பட்டது. நம்ம உடம்பும் அதே மாதிரி தான். நம்ம உடம்பு நிலம் இருக்குது, சாப்பிட்ட காய்கறிகள் எல்லாம் உடம்பாக மாறி இருக்குது, நீர் இருக்குது, ரத்தமாக இருக்குது, அப்புறம் உடம்பில் சூடு இருக்குது, அறிவு இருக்குது, எல்லாமே இந்த பஞ்சபூதம் அப்படி கலந்துருக்கு. அண்டத்தில் உள்ளது அனைத்தும் பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளது அனைத்தும் அண்டத்தில். வள்ளல் பெருமான் சொல்லுவார், அண்டத்தை விட பிண்டம் பெரிதுன்றார். நீங்கள் வெளியே பார்க்குற எல்லாமே இந்த உடம்புல இருக்குது. பஞ்சபூதம் இருக்குது, நவகிரகம்னா எனக்கு நவத்வாரம் இருக்குது, எல்லாமே இங்கே இருக்குது. இந்த பிரபஞ்சத்தோடு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இணையிறோமோ அதுதான் ஆன்மீகம். நம்ம என்ன பண்ணிருக்கோம், பிரபஞ்சத்தை விட்டு அப்படியே விலகி சென்று கொண்டே இருக்கிறோம். இந்த இயற்கையை விட்டு செயற்கையாக மாறிக்கொண்டே இருக்கிறோம். அதனால தான் இன்றைக்கி மனிதனுக்கு நோய். ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு பயிற்சியை உருவாக்கியிருக்கோம், பஞ்சசுத்தி கிரியா. இந்த பஞ்சசுத்தி கிரியானா என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 3 நாள் பயிற்சி. நீங்கள் கண்டிப்பாக ஒரு 3 நாள் கூட உங்களுக்காக ஒதுக்க முடியலன்னா தயவு செய்து நீங்கள் வாழ தேவையில்லைங்க. இதை சொல்கிறது உங்களுக்கு கஷ்டப்படுத்துகிற மாதிரியோட இருக்கலாம். நீங்கள் கவனித்து பாருங்கள், என்னுடைய உடம்பை பாதுகாத்துக்கிறதுக்கும் நான் ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஒரு 3 நாள் கூட எனக்கு ஒதுக்க நேரம் இல்லை அப்படின்னா நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்கள்? இல்லைங்க, நான் ஒரு எல்லாம் செட்டில் பண்ணிட்டு வரேன், 60 வயசில் வரேன், 80 வயசில் வரேன், இல்லை முடிச்சுட்டு வரேன், எனக்கு எல்லாருக்கும் கேட்டால் நேரம் இல்லை. அப்படி நீங்கள் ஓடி சம்பாரித்து என்ன பண்ண போகிறீங்க? ஒரு 40-50 வயசில் உங்களுக்கு எல்லாமே இருக்கும், ஆனால் அதை அனுபவிக்க நம்ம இருப்போமா? அடிக்கடி நகைச்சுவையாக சொல்கிறது உண்டு, பென்ஸ் கார் வாங்கிட்டீங்க, பென்ஸ் காரில் உட்காரும் போது பேக் பெயின். பென்ஸ் கார் வாங்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? பயன் கிடையாதே. நல்லா நிறைய காசு இருக்குது, விருப்பப்பட்டதெல்லாம் வாங்கி சாப்பிட பணம் இருக்குது, ஆனால் ஜீரணமாகலைன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நல்ல மெத்தை இருக்குது, பஞ்சனை இருக்குது, பங்களா இருக்குது, ஆனால் படுத்த தூக்கம் வரல, என்ன பிரயோஜனம்? ஒரு பெரிய பங்களா கட்டி வசதியான ஒரு வீடை கட்டி அதில் இருக்கக்கூடிய அந்த ஓனர் வந்து அந்த சொந்தக்காரர் தூக்க மாத்திரை போட்டு தூங்கினாதான் தூக்கம் வருது, ஆனால் அதை பாதுகாத்துக்கூடிய வாட்ச்மேன் செக்யூரிட்டி நிம்மதியாக கொசுக்கடியிலோட வாசலில் படுத்து தூங்குறார். புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதனால் தயவு செய்து இந்த பயிற்சி எதுக்குன்னா ஒரு 3 நாட்கள்ங்க. 3 நாட்கள் நம்ம பெரும்பாலும் இந்த திருவண்ணாமலையிலையும் மலை அடிவாரத்துலையும் பொள்ளாச்சி அருகில், பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டையிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இயற்கையை ஒட்டி இந்த 2 இடத்துல தான் வச்சுருக்கோம். ஏன்னா நிறைய பேர் கேட்குறது எங்கள் ஊரில் வந்து பயிற்சி நடத்துங்கன்றாங்க. முடியாது கண்டிப்பாக. ஏன்னா இதுக்கு முழுக்க முழுக்க இயற்கை சூழ்நிலை வேணும். ஏன்னா நம்ம இயற்கையை விட்டு சொல்லுவாங்க காங்கிரீட் ஜங்கிள்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். மரங்களால் ஆன இயற்கையால் ஆன காடுகளை தவிர்த்து கட்டடங்கள், கம்பிகள், ரோடு, தார் சாலைகள், நெட்வொர்க்கு, இந்த காட்டுக்குள்ளே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இது நமக்கு வந்து இந்த உடம்புக்கு வந்து இது வந்து அது ரொம்ப ஏற்றுக்கொள்ளாது. அப்போ அதனால தான் நம்ம இயற்கையான 2 இடத்துல இந்த பயிற்சியை நடத்துகிறோம். இந்த 3 நாளுமே வந்து பார்த்திங்கன்னா மௌனம், அதாவது 3 நாள் பயிற்சியில் 2 நாட்கள் வந்து நமக்கு மௌனம் வரும். அடுத்து வந்து நம்ம முக்கியமாக கைபேசி, அந்த அலைபேசி வந்து பயன்படுத்த அனுமதி கிடையாது. நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தீங்கனாலும் அதை வாங்கி வச்சுருவாங்க. ஸோ நீங்கள் ஃபோனை கொடுத்துறீங்க, 2 நாள் மௌனமாக இருப்போம். இதில் வந்து நம்ம வந்து ஒரு 5 விதமான சுத்தி இந்த உடம்புக்கு பண்ணுவோம். இந்த நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய 5 பூதங்களால் ஆனது. இதில் வந்து நம்ம சொல்லக்கூடிய வாத, பித்த, ஸ்லேத்துவம், நீங்கள் வைத்தியர்கள்லாம் போனீங்கன்னா நாடி பிடிச்சி பார்ப்பாங்க, 3 நாடி நல்லா இருக்கான்னு பார்ப்பாங்க. இந்த 3 நாடியோட குற்றத்தினால தான் வாத, பித்த, ஸ்லேத்துவம் கூடினாலும் குறைந்தாலும் உடம்புக்கு நோய் வரும். இந்த வாதம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று, வாதத்திற்கு பேர் காற்று. பித்தம் அப்படின்னா நெருப்புன்னு அர்த்தம். வாத, பித்த, ஸ்லேத்துவம்னா நீர். அப்போ காற்று, நெருப்பு, நிலம், இந்த 3 ஓட்டமும் நம்ம உடம்புல சமமாக இருக்கணும். ஸோ இதை நம்ம பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 விதமான சுத்தம் உடம்புகளுக்கு பண்ணுறோம். ஸோ நீங்கள் பயிற்சிக்கு வந்து 3 நாளில் வெள்ளி, சனி, ஞாயிறு தான். நீங்கள் வியாழன் மாலையே அங்கே வந்து சேர்ந்துடணும். வியாழன் இரவு உணவு அங்கே எடுத்துக்கிடுவீங்க, ஏன்னா லேசான உணவு கொடுப்பாங்க. வெள்ளிக்கிழமை காலையிலேயே உங்களுக்கு வந்து இந்த குடல் சுத்தம், வாதத்தம், அதாவது நம்ம வாதம், அந்த காற்று வந்து மலத்தில் தான் அடங்கும். அப்போ பேதி மருந்து எடுத்து குடல் சுத்தம் பண்ணி உடலுக்கு இருக்கக்கூடிய வாத நீர் வெளியாயிருச்சுன்னா அந்த வாத குற்றம் நீங்கிடும். அன்றைக்கு முழுவதும் குடல் சுத்தம் நடக்கும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அன்றைக்கி உங்களுக்கு முழுக்க ஓய்வு இருக்கும். அன்றைக்கி இரவுலேருந்து நம்ம மௌனம் தொடங்கும். ஸோ இதில் வெறும் இந்த உடல் சுத்தி மட்டும்தான் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் தியானம் உண்டு. அடுத்தபடியாக தினசரி 2 நாளுமே காலையிலும் மாலையிலும் ஒரு 1 மணி நேரம் இன்று உடற்பயிற்சி, அந்த யோகாசனம்ன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. காரணம், இன்றைக்கி நம்ம யாரும் குனிந்து நிமிர்றது கூட கிடையாது. ஏன்னா உடம்பை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஜடத்தன்மை ஆக்குறீங்களோ அந்தளவுக்கு இயற்கையை விட்டு அது விலகி போய்கிட்டே இருக்கும். இந்த உடம்பை எந்த அளவுக்கு வந்து நீங்கள் சென்சிட்டிவாக உணர்வுபூர்வமாக மாற்ற இந்த பிரபஞ்சத்தோடு நம்ம கனெக்ட் ஆக முடியும். அப்போ காலையிலையும் மாலையிலையும் ஒரு 1 மணி நேரம் மௌனமாக அமைதியாக. உடற்பயிற்சினா வெறும் நம்ம உடலை உறுதிப்படுத்துறது கிடையாது. ஆசனம் என்பது உடலையும் உள்ளத்தையும் உறுதிப்படுத்தக்கூடியது.
இப்போ காலை மாலை 2 வேளை பார்த்தீங்கன்னா அந்த உடம்பை மௌனமாக அமைதியாக சில ஆசன பயிற்சிகள் கொடுப்போம். அது உடலையும் மனதையும் ஒருநிலைப்படுத்தும். அடுத்தபடியாக தியான பயிற்சிகள், இந்த மந்திர ஜபத்தை வச்சு தியான பயிற்சிகள் இருக்குது, சத்சங்கள் இருக்குது. இந்த உடம்புனா என்ன, உணவுனா என்ன, அதை பற்றி ஒரு விழிப்புணர்வுக்கான சத்சங்கம் சொற்பொழிவுகள் இருக்கும். தினசரி மாலை வடலூர் வள்ளல் பெருமான் அருளிய அந்த திருவருட்பாவோட பாராயணம். ஏன்னா அந்த பாராயணம்ன்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை கேட்கும் பொழுது தன்னை மறந்து அந்த மன இறுக்கங்கள் விலகும். ஏன்னா வள்ளல் பெருமான் சொல்வார், நான் உரைக்கும் வார்த்தை நாயகன் வார்த்தைன்னுவார். அது இறைவனோட வார்த்தை. அந்த பாடல்களை பஜன் பண்ணி பாராயணம் பண்ணி கேட்கும் பொழுது அந்த உள்ளமும் சுத்தியாகும். 2வது நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த பித்தத்தை வெளியேற்றுவதற்கு, அதாவது மொத்தம் 5 சுத்தம் அதாவது சொல்லுவாங்க. விரேசனம், வமனம், நசியம், அஞ்சனம், ஸ்நானம். விரேசனம் என்பது குடல் சுத்தி, வமனம் என்பது வாந்தி மருந்து எடுக்கிறது. இப்போ 2வது நாள் காலையில் என்ன பண்ணுவோம்னா வாந்திக்கு மருந்து கொடுப்போம். அப்போ அது பித்தத்தை, உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பித்தத்தை பூரா வெளியே கொண்டு வந்துடும். ஏன்னா பித்தம் அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் நம்ம உடம்புல பிரச்சனைகளை செய்யும். அடுத்து அன்றைய தினம் மாலை பார்த்திங்கன்னா நசியம் கொடுத்து சில மூலிகை பொடிகள் கொடுப்போம். அதை உறிஞ்சி இழுக்கும் பொழுது உங்கள் கபாலத்தில் இருக்கக்கூடிய நீரெல்லாம் வெளியேறும். சில பேருக்கு பாருங்கள் தினசரி தலைவலி வந்துக்கிட்டே இருக்கும், தூக்கம் இருக்காது, ஒற்றை தலைவலி. காரணம் அந்த நீர் போய் தலையில் சேர்றது. அப்போ அந்த நசியப்பொடி கொடுத்து அந்த தொடர்ந்து தும்மல் வரும்பொழுது தலையில் இருக்கிற நீரெல்லாம் வெளியே வந்துடும். அடுத்தபடி கண்களுக்கு சில மூலிகை எண்ணெய் விடுவோம். ஏன்னா கண் இந்த உடம்புல ரொம்ப முக்கியமான உறுப்பு. இந்த கண்ணுக்கு எத்தனை நோய் வரும்னு பார்த்திங்கன்னா 96 விதமான நோய்கள் வருதுன்னு நம்ம சித்தர்கள் சொல்கிறாங்க. அந்த கண் நோய் தீர்ப்பதற்காக மூலிகை எண்ணெய் கொடுப்போம். ஸோ 2வது நாள் இந்த சுத்தி நடக்கும். 3வது நாள் அதிகாலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு, அதாவது ஒரு மனிதனுக்கு குளியல் ரொம்ப முக்கியம். தினசரி குளிக்கிறோம். ஆனாலும் அது சும்மா குளித்தல் என்பது உடம்பை அழுக்கெடுக்கிறது கிடையாது. நிறைய பேர் உடம்பை சுத்தப்படுத்துறதுக்காக குளிக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. தினசரி அதிகாலையில் எழுந்திருக்கும் போது நம்ம உடம்பு சூடாகி போய் கிடக்கும். குளித்தல் என்றால் அது குளிர்வித்து உடல் சூட சமநிலைப்படுத்துறது. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா குளிக்காமல் இருந்து பாருங்கள், அன்றைக்கி நம்ம கொட்டாய் விட்டுக்கிட்டே இருப்போம், உடம்பு சோம்பல் தன்மையாக இருக்கும். ஆன்மீகத்தில் சாதனை பண்ணக்கூடியவங்க கூட பாருங்கள், ஒரு நாளைக்கு 2 வேளை காலை வெள்ளம் எந்திரிச்சு குளிப்பாங்க. அந்த குளிக்கும் பொழுது அந்த சூடு சமமாகி நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அதோட ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத பற்றியோட நம்ம அதில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அடுத்தபடி அது பஞ்சகற்ப குளியல்னு சொல்லி, அதாவது ஒரு 5 முக்கியமான மூலிகை பொருட்கள், அதாவது கடுக்காய், நெல்லி வற்றல், வேப்பம்பருப்பு, கஸ்தூரி மஞ்சள், வெள்ளை மிளகு, இந்த 5 பொருட்களையும் கலந்து பொடி செய்து பசும்பாலில் காய்ச்சி கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலையில் வெள்ளனை கொடுப்போம். அதை தேய்த்து ஒரு 1/2 மணி நேரம் வெந்நீரில் குளிக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வெட்டை உஷ்ணம் நீங்கி மனநோய் நீங்கி உடம்பு புத்துணர்வாக இருக்கும். அப்போ உடம்பு சுத்தமாகுது. அடுத்து உடற்பயிற்சி செய்யும்போது உடலும் மனசு சுத்தமாகுது. தியானம் பண்ணும்போது மனம் ஒருநிலைப்படுது. சத்சங்கங்கள் கேட்கும்பொழுது ஞான தெளிவு அடையுது. இப்படி கிட்டத்தட்ட பாருங்கள், வெறும் உடல் சுத்தம் நடக்குது, யோகாசனம் நடக்குது, சுவாச பயிற்சி அங்கே சொல்லி தருவாங்க, அடுத்தபடியாக சத்சங்கங்கள், அடுத்தபடியாக வழிபாடு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உள்ளடக்கியது. அடுத்து ரொம்ப முக்கியமான குறிப்பிட்ட விஷயம், இந்த உணவும் முக்கியமாக மாற்றிடுவோம். நீங்கள் வீட்டில் சாப்பிடக்கூடிய சராசரி உணவுகள் இங்கே கிடைக்காது. கஞ்சி, பழங்கள், காய்கறிகள், அடுத்து பார்த்திங்கன்னா சிறுதானிய உணவுகள் சொல்லிட்டு இந்த 3 நாளுமே உணவு மாற்றம், மௌனமாக இருக்கிறோம், முற்றிலும் இயற்கை சூழ்நிலை. ஏன்னா இன்றைக்கி வாழக்கூடிய நகர பகுதிகளில் இன்னும் சொல்லப்போனால் கிராமங்களோட ஒரு சுத்தமான காற்று கிடையாது. அந்த சூழ்நிலைக்கு நம்ம போயிட்டுருக்கோம். அப்படி இந்த ஒரு 3 நாளை நீங்கள் ஒதுக்கி போகும்பொழுது இந்த உடல், மனம், உயிர் ஆனந்திக்குங்க. நம்ம எல்லாருக்கையும் பாருங்கள், இந்த இயற்கையை பார்த்தோம்னா நம்ம சில நேரம் பயணம் பண்ணும்போது அந்த இயற்கையை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த பறவைகளை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். ஆறுகளை பார்த்தா அதில் போய் குளிக்கலாமா, அருவியில் பார்த்தா குளிக்கலாமான்னு எல்லாருக்கும் ஆசை இருக்குது. காரணம் என்னென்னா சொன்ன மாதிரி உயிர்கள் ஒன்று இயங்குறது இன்பத்துக்கு தான். அதுக்காக தான் நம்ம வாழ்கிறோம். அதைத்தான் சித்தர்கள் சிற்றின்பம் பேரின்பம்னு சொன்னாங்க. ஆனாலும் நம்ம இன்றைக்கி வாழக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். செயற்கை தன்மையாக காரு, ஏசி, அது எப்போயோ பிரயாணம் பண்ணுற நேரம்னாலும் பரவாயில்ல, எப்பயுமே அதில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், உணவு சரியில்லை. அப்போ இன்றைக்கி கால சூழ்நிலை முற்றிலும் செயற்கை ஆயிடுச்சு. முக்கியமாக நீங்கள்லாம் தயவுசெய்து நகர்ப்புறங்களில் வாழக்கூடியவங்க, இன்றைக்கி படித்தவங்க, கம்ப்யூட்டர் பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் லைனில் இருக்கிறவங்க, இன்ஜினியர்ஸ், எப்போ பாரு எல்லாருக்குமே இதில் கலந்துக்க வேண்டியது. இது என்னங்க ஒரு ஆன்மீகம் தெரிஞ்சவங்க தான் இதில் கலந்துக்கமானா, ஆன்மீகம்னா நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். ஆன்மீகம்னா உயிர், இந்த ஆன்மா இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஆன்மீகம் தேவை. அப்போ நீங்கள் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, எனக்கு எதுவுமே தெரியாதனாலும் எல்லோரும் வாங்க. கண்டிப்பாக இந்த 3 நாள் பயிற்சி முடிஞ்சு நீங்கள் வெளியே போகும்போது ஒரு புது மனிதனாக போவீங்க. சரி, இந்த ஆன்மீக செய்திகள் மட்டும்தான் சொல்லித்தர போகிறோமா, வாழ்வியலுக்கான என்ன செய்தி? ஏன்னா இன்றைக்கி குடும்பத்தில் தெளிவில்லை, மனசு தெளிவில்லாதனால நிறைய பிரச்சனைகள். அப்போ அதற்காக சத்சங்கம், இந்த மனம்னா என்ன, இந்த எண்ணங்கள்னா என்னன்னு சொல்லி உடற்பயிற்சி, யோகாசனம், இயற்கையான உணவு, தியானம், மௌனம், இயற்கைன்னு சொல்லி இந்த 3 நாட்கள் கண்டிப்பாக இந்த பயிற்சியை ஒவ்வொருத்தரும்
வருஷத்தில் 2 முறையாவது எடுத்துக்கணுங்கய்யா. இல்லைங்க எனக்கு மனைவி இருக்காங்க, பிள்ளை இருக்காங்க, கணவர் இருக்கார், வேலை இருக்கு, எப்படி நான் வரதுன்னா நல்லா கவனித்து பாருங்கள். நீங்கள் நல்லா இருந்தால் தான் இவங்க கூட நீங்கள் வாழ முடியுங்கய்யா. நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் ஆரோக்கியமாக இல்லாமல், நீங்கள் நல்லா இல்லாமல் எப்படி அவங்க கூட நீங்கள் வாழ முடியும்? எது கேட்டாலும் நான் என் பிள்ளைக்காக வாழ்கிறேன், என் கணவனுக்காக வாழ்கிறேன், என் மனைவிக்காக வாழ்கிறேன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் நல்லா இல்லையே, நான் ஆரோக்கியமாக இல்லையே, நான் ஆனந்தமாக இல்லையே, நான் சந்தோஷமாக இல்லையே, எனக்கு 1000 நோய் இருக்கே. வள்ளல் பெருமான் இறைவன்கிட்ட பாடுவார், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும், புண்படாத உடம்பு எனக்கு வேணும், புரைபடாத மனம் வேணும் என்று கேட்டிருப்பார். அதனால் தயவு செய்து எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் வேலைகள் இருக்க தான் செய்யுது, கடமைகள் இருக்குது, பொறுப்புகள் இருக்குது. ஆனாலும் தயவு செய்து ஒரு 3 நாள் ஒதுக்கி, வெள்ளி சனி ஞாயிறு, இப்போ இந்த வரக்கூடிய 26, 27, 28 வெள்ளி சனி ஞாயிறு பொள்ளாச்சி அருகில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் ரொம்ப இயற்கையான சூழ்நிலையில் இந்த ஏப்ரல் மாதம் இந்த பயிற்சி வச்சுருக்கோம். தயவு செய்து எல்லாரும் வந்து கலந்துக்குங்க. இதற்கு ஒரு சிறிய கட்டணம் உண்டு. மற்ற நம்ம ஆன்மீக நிகழ்ச்சிகள் எல்லாமே இலவசமாக நடத்துகிறோம். சிறிய கட்டணம், இது கட்டணம் பயிற்சிக்கு கிடையாது. பயிற்சியில் உங்களுக்கு சில வைத்தியங்கள் கொடுக்க வேண்டியது இருக்குது, சில உணவு முறைகள் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதற்காக தான் இந்த ஒரு சிறிய கட்டணம். நீங்கள் எல்லோரும் பதிவு பண்ணிவிட்டு அவசியம் ஆண் பெண் எல்லாரும் வந்து கலந்துக்கலாம். எளிமையான தங்குமிடம் அங்கே இருக்குது, இயற்கையான சூழ்நிலை. அப்போ ஆன்மீகம், இயற்கை நலவாழ்வியல், அப்புறம் அறிவியல், இயற்கை, மூலிகை, இந்த மாதிரி பல ரகசியங்களை வந்து அங்கே உங்களுக்கு பயிற்சியில் சொல்லித் தருவோம். எனவே தயவு செய்து கணவன் மனைவி குடும்பத்தோடு வாங்க, அது இன்னும் சிறப்பு. குழந்தைகள் வந்து இந்த பயிற்சியில் வந்து அனுமதி கிடையாது. ஏன்னா குழந்தைகளுக்குன்னு தனியாக நம்ம நிகழ்ச்சி நடத்துகிறோம். எனவே தயவு செய்து இந்த காணொலியை, இந்த வீடியோவை பார்க்குற ஒருத்தரும் பல பேருக்கு இதை கொண்டு போய் சேருங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் இந்த இயற்கையை பற்றி விழிப்புணர்வு, ஆரோக்கியத்தை பற்றி விழிப்புணர்வு ரொம்ப தேவை. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் பணம் சம்பாதிப்பது எப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியுது. அந்த பணத்தை வைத்து ஆனந்தமாக நிம்மதியாக வாழ்கிறது எப்படின்னு தான் நமக்கு தெரியல. அந்த பணத்தை எப்படி சேமித்து வைக்கிறது, எந்த பேங்க்கில் போடுறது, எங்கே போட்டால் டபுள் மடங்கு நம்மளுக்கு கிடைக்கும், ரெட்டிப்பாக கிடைக்கும், இந்த மாதிரியே தான் நம்ம சிந்தனை செய்கிறோமே தவிர, ஐயா இந்த உடம்பு நல்லா இல்லை, காலைல நான் எந்திரிக்கிறேன், இந்த கையை என்னால் தூக்க முடியல, எத்தனை கோடி செலவு பண்ணாலும் என்ன பண்ண முடியும், கையை கொண்டு வர முடியுமான்னு சொல்ல முடியாது. ஒரு மனிதன் இறந்துட்டான், நான் சம்பாரித்த பணத்தை வச்சு உயிரை கொண்டு வர முடியுமா? அதனால் தயவு கூர்ந்து நீங்கள் எல்லாரும் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், இந்த பயிற்சியை வாழ்நாளில் 2 முறையாவது நீங்கள் கலந்துக்கங்க. அது உங்கள் உடம்புலையும், உங்கள் மனதிலையும், உயிரிலையும், உங்கள் குடும்ப சூழ்நிலையிலும் பல மாற்றத்தை தரும் என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, இந்த காணொலியை முடித்துக் கொள்கிறேன். நம்ம எல்லாரும் உங்களை பயிற்சியில் சந்திக்கலாம். அருட்பெருஞ்சோதி. நன்றி, வணக்கம். எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. இன்று வருமோ நாளைக்கே வருமோ, அல்லது மற்றென்று வருமோ, அறியேன் எங்கோவே. துன்றுமலவெம்மாயை அற்று வெளிக்குள் வெளி கடந்து, சும்மாயிருக்கும் சுகம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி.